நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை குறித்து ஒரு விரிவாக பேசுகிறார். அதுக்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, விசுவாசம், நம்பிக்கை, இது ரெண்டும் ஒரே மாதிரியான அடிப்படையை கொண்டது. விசுவாசம், நம்பிக்கை, இது ரெண்டும் வேற வேற. விசுவாசம் அப்படிங்கிறது வேற, நம்பிக்கை அப்படிங்கிறது வேற. ஆனால் இதனுடைய அடிப்படை பொருள் ஒன்று. அதனால தான் இந்த வேதத்தில் வேறு வேறு இடங்கள்ல மாறி மாறி இந்த வார்த்தைகள் வரும். குறிப்பாக இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறதுனா நம்பிக்கையை குறித்து, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வருதோ அதெல்லாம் பெரும்பாலும் எதிர்காலத்தை குறித்தது. பெரும்பாலும் எதை குறித்தது? எதிர்காலத்தை குறித்தது. தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய நிகழ்காலத்தை குறித்தது. நான் இன்றைக்கு தேவனை விசுவாசிக்கிறேன், நாளைக்கு தேவனை என்ன பண்றேன்? நம்பி இருக்கிறேன். இதை ரொம்ப ஓரளவு எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு மனிதன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைப்பான் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமான அழுத்தங்களால் இந்த பூமியிலே ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால், அளவுக்கு அதிகமாக கடமை உணர்வோடு இந்த பூமியில ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால், இந்த பூமி தான் எல்லாம், இதுக்காக தான் நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்வான் என்று சொன்னால், அந்த மனிதன் ஒரு நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை என்ன? நான் என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போறேன், இங்கே தான் இருக்க போறேன் அப்படிங்கிறதான் அந்த மனுஷன் நம்புறான். அதை தான் இந்த எதிர்மறையா சொல்றாரு. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகின்ற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, மரித்தோரை எழுப்புகின்ற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறதற்காக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள் எப்படி இருந்தோம்? நிச்சயித்து இருந்தோம். கண்டிப்பாக நாம் கடவுளுக்காக மரிப்பேன், ஆண்டவருடைய பணியிலே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவர் குறித்த நேரத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக என்னுடைய ஓட்டத்தை இந்த பூமியில என்ன பண்ணுவேன்? ஓடி முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் யாருக்கு இருந்தது? பவுலுக்கு இருந்தது. ஆகையினால்தான் அவருடைய நம்பிக்கை யார் மேல வைக்கல? அவர் மேல வைக்கல. அவர் மேல வைக்கல. யார் மேல வச்சாரு? தேவன் மேல வச்சார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். எதற்காக விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தருகிற, இலவசமாய் தருகிற அவர் பாவ மன்னிப்புக்காக அவரை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற புதிய வாழ்வுக்காக அவரை என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற பாவ விடுதலைக்காக அவர் என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அந்த புதிய உறவுக்காக, இழந்து போன தேவ உறவை நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் பெற்றுக்கொள்கிறோம். ஆகையினாலே நான் என்ன பண்றேன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னுடைய நம்பிக்கை வேறொரு இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் நான் வேறு வேறு காரியங்களை என்ன பண்ண முடியும்? நம்பி வாழ முடியும். ஆனால் பவுலுடைய விசுவாசமும் பவுலுடைய நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருந்தது. பவுலுடைய விசுவாசமும் பவுலுடைய நம்பிக்கையும் ஒரே மாதிரி இருந்தது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிட்டால் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக நாங்கள் எங்களுக்குள்ள என்ன பண்ணியிருந்தோம்? நிச்சயித்திருந்தோம். இப்ப இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எதற்குரியது? எதிர்காலத்திற்கு உரியது. இதே 1 Corinthians 15:19 வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தால் பரிதாபத்திற்குரியவர்களாய் இருப்போம். அதாவது நாம் காண்கிற இந்த வாழ்வுக்காக மட்டும், பிரசன்ட், இன்றைக்கு தேவைகளுக்காக மட்டும், இன்றைக்கு என் வாழ்வினுடைய அழுத்தங்களுக்காக மட்டும், இன்றைக்கு நான் காண்கிற, இன்றைக்கு நான் அனுபவிக்கிற, இன்றைக்கு என்னை நெருக்குகின்ற சூழல்களுக்கு மட்டும், இந்த தற்காலிகமான வாழ்விற்கு மட்டும் நான் ஆண்டவர் மேல் என்னுடைய நம்பிக்கை வைப்பேன் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்ட நபர்?
பரிதவிக்கப்பட்ட நபர் மாத்திரமல்ல, தேவனை அறியாத மனிதர்களை விடவும் நான் பரிதாபத்திற்குரிய நபர். ஒரு நாளும் கடவுளை நம்பாம வாழ்றான் இல்லையா? ஒரு நாளும் என்ன பண்ணல, கடவுளை நம்புறதே இல்லை. நான் சம்பாதிச்சா எனக்கு சோறுங்க, நான் சம்பாதிச்சா எனக்கு சோறு, எனக்கு திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, பலன் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்குவேன் அப்படின்னு வாழ்கிற ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க இறைவரை என்ன பண்ண அப்படி நம்புறதுல பெருங்கூட்டம் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை விடவும் பரிதாபத்திற்குரிய நபர்கள் யார்? அப்படிப்பட்டவர்களை விடவும் பரிதவிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, சமக்கால தங்களுக்கு தெரிந்த தங்கள் மேல் உள்ள அந்த அழுத்தங்களுக்காக, தேவைகளுக்காக, நிர்பந்தத்திற்காக இப்ப மட்டும் எனக்கு ஆண்டவர் போதும், இந்த உலகத்திற்கு மட்டும் எனக்கு ஆண்டவர் போதும் அப்படின்னு ஒருத்தன் ஆண்டவரை நம்புவான் என்று சொன்னால் அவன் யார்? அவன் பரிதாபத்திற்குரிய நபர். இது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல தான் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல தான் அதை சொல்லிட்டு, ஆனா நாங்கள் எப்படி நம்பி இருக்கோம்? நான் எப்படி நம்பியிருக்கேன்? மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தேன் அப்படின்னா ஆண்டவர் இந்த பூமியில என்னை காப்பாற்றுவாருங்கிற, மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தேன், எங்களுக்குள்ளே மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தேன். ஒருவேளை நாங்கள் இங்கே இறந்து போனாலும், ஒருவேளை எல்லார் போலவுமே நாங்கள் இறந்து போனாலும், நாங்கள் எதற்காக தேவனை நம்புகிறோம்? ஆண்டவர் எங்களை உயிரோடு கூட என்ன பண்ணுவார்? எழும்ப செய்வார். உயிரோடு கூட எங்களை எழும்ப செய்வார். அதனால தான் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிடாமல் மரித்தோரை உயிரோடே எழுப்புகின்ற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு, அல்லது தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கும்படிக்கு, தேவனை நம்பி இருக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளே மரணம் வரும் என்று நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்? நிச்சயத்து. அதாவது இந்த வாழ்க்கையை குறித்து அவருக்கு எந்த நிச்சயமே இல்லை. இந்த வாழ்க்கையை குறித்து அவருக்கு என்ன பண்ணல? எந்த நிச்சயமே இல்லை. அவருடைய நிச்சயம் எல்லாம் எதை குறித்து இருந்தது? ஆண்டவர் என்னை ஒரு நாளிலே உயிரோடு கூட என்ன பண்ணுவார்? எழுப்புவார். இந்த பூமியில நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன ஒரு நாள் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்புவார். நம்பிக்கை என்று சொன்னால் எதிர்காலத்திற்கு உரியது. மறுபடியும் இருக்கான்னு பாருங்க. இப்ப என்ன காலத்துல இருக்கும்? நம்ம வாசிக்கப்படுற வசனமா என்ன காலத்துல இருக்கும்? எதிர்காலத்தை குறித்து இருக்கும். நம்ம வாசிக்கப்படுற வசனங்கள் எல்லாமே எதை குறித்து இருக்கும்? எதிர்காலத்தை குறித்து இருக்கும். எதிர்கால நம்பிக்கைனா எதைக்குரியது? எதிர்காலத்திற்கு உரியது. ஹோப் அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வருகிறதோ எதிர்காலத்திற்கு உரியது. கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கவனிங்க, எதை பத்தி சொல்ல வர்றாரு? கலாத்தியர் புத்தகத்தினுடைய மையப்பொருள் என்னன்னா, மனிதனுடைய முயற்சிகளினால், மனிதனுடைய செயல்களினால் ஒரு மனிதன் எதை பெற முடியாது? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பெற முடியாது. அதாவது தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவனாக மாற முடியாது. அதுதான் நீதி. நீதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, நேராக இருப்பது அல்லது தேவனுக்கு முன்பாக நேராக இருப்பது. தேவன் என்னை பார்ப்பார் என்று சொன்னால் அவர் என்ன எதிர்பார்ப்போடு, என்ன நோக்கத்தோடு என்னை பார்க்கிறாரோ அந்த நோக்கத்தின்படியே நான் இருப்பேன் என்று சொன்னால் அதுதான் என்னதுங்க? நீதியாய் இருப்பது. அதுதான் என்னது? நீதியாய் இருப்பது. ஆங்கிலத்தில் ரைச்சியஸ். அப்ப இந்த நீதி இந்த பூமியிலே மனிதனுடைய செயல்பாடுகளின் மூலமாக, மத நடவடிக்கைகளின் மூலமாக நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஊழியம் செய்வதன் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக காணப்பட முடியாது. காணிக்கை கொடுப்பதின் மூலமாக நாம் தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக முடியாது. அதை எப்படியெல்லாம் கடவுளுக்கு முன்பாக நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க முடியும்? சரீர முயற்சினாலே ஒன்றுமே கூடாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஆண்டவரை விசுவாசிப்பதின் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரோமர்கள் 2:10 மைய வசனம் என்ன? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிப்பதின் மூலமாக, ஆண்டவர் தருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற நீதி எனக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற நீதி எனக்கு உண்டாயிருக்கிறது. அந்த நீதியை நான் பெற்றிருக்கிறேன். இந்த பூமியிலே நான் வாழ்கிறேன். இப்ப வருங்காலத்திலே இந்த ரட்சிப்பு நிறைவேறும். நம்முடைய ரட்சிப்பு எப்ப நிறைவேறும்?
வருங்காலத்தில் தான் நிறைவேறும். வருங்காலத்தில் நிறைவேறும். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய கடந்த காலம். பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய கடந்த காலம். இப்பொழுது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நான் ரட்சிக்கப்படுகிறேன். பாவத்தின் மேல் ஜெயம் உள்ளவனாய் நான் என்ன பண்றேன்? வாழ்கிறேன். பாவத்தினுடைய கூர்மையிலிருந்து நான் என்ன பண்றேன்? ரட்சிக்கப்படுகிறேன். பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் என்ன பண்றேன்? ரட்சிக்கப்படுகிறேன். பாவத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து நான் என்ன பண்றேன்? ரட்சிக்கப்படுகிறேன். அது என்னது? நிகழ்கால ரட்சிப்பு. நிகழ்கால ரட்சிப்பு. இன்னொரு ரட்சிப்பு வரப்போகிறது. என்னுடைய ரட்சிப்பின் முழுமை நான் பாவ சரீரத்தில் இருக்கிறதுனாலே ஒரு விசுவாசி இங்க பாவம் செய்கிறான். இப்ப இந்த பாவ பிரசனத்திலிருந்தே ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண போறாரு? என்னை கொண்டு போகிறார். அப்பொழுது முழுவதுமாகவே இந்த பாவத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? ரட்சிக்கப்படுவேன். அதை தான் சொல்றாரு. உலகம் பல விதமா என்ன பண்றாங்க? இந்த நீதி கிடைக்கும் என்று என்ன பண்றாங்க? முயற்சி பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அங்க வயசானதுக்கு அப்புறம் செத்து போயிட்டா நேரம் எங்க போயிடலாம்? மோட்சத்துக்கு போயிடலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட நாளிலே இறந்து போயிட்டோம்னா, விஷம் குடிச்சு செத்து போனாலும் எங்க போயிடலாம்? மோட்சத்துக்கு போயிடலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட விதமாக மரித்தார், ஒரு குறிப்பிட்ட விதமாக மரித்தார். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாராவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கையிலேயே உழுந்து செத்து போயிட்டா அவங்க எங்க போயிடுவாங்கம்பாங்க? பழகிடுவாங்க. உபவாசம் இருக்கையிலேயே செத்து போயிட்டா அவங்க எங்க போயிடுவாங்கங்கிறாங்க? பள்ளம் போயிடுவாங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பிக்கைகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த ரெண்டு நம்பிக்கை, உபவாசத்தோடு இறந்து போயிட்டா பள்ளம் போயிடுவாங்க. அப்படிலாம் யாரும் உபவாசம் செய்யறீங்க? எல்லாத்தையும் ரிஸ்க் அது. அப்ப இந்த மாதிரி தங்களுடைய நம்பிக்கை வேறு வேறு விதமா என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. எது மூலியமாவது நீதி கிடைக்குமா? எது மூலியமாவது நீதி கிடைக்குமா? ஏன்னா அவங்க உண்மையான நீதியை பெறல. இவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி உலகத்துல பல விதமான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. மதத்தின் பெயரால் வேத புஸ்தகத்தை வைத்து கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. திருமணமாகணும்னா அது ஒரு மேன்மை, திருமணமாகாம இருந்தோம்னா அது ஒரு மேன்மை, அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. விசுவாசம் வேறு, நம்பிக்கை. எப்படி சொல்றேன்? இந்த ரெண்டு வார்த்தைகள் வேதத்துல பயன்படுது. எத்தனையோ இடங்களிலே விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு சேர வரும், ஒரு சேர வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வேற இது வேற. கவனிங்க, நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசம் இல்லாமல் எது வராது? நம்பிக்கை வராது. ஒருத்தர் விசுவாசியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, எதிர்காலத்தின் உயிர்த்தெழுதலுக்காக, ரட்சிப்புக்காக அவர் யாரை நம்புகிறார்? அவர் யாரை? புரியுதுங்களா? நாம் அவ்விசுவாசியாக இருந்து கொண்டு தற்காலிகமாக தேவனை நம்ப முடியும். பவுல் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் என்ன பண்றேன்? ரட்சிக்கப்பட்டேன், இங்கேயே எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு இங்க நிச்சயம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியம். ரட்சிப்பை குறித்த நிச்சயம் இல்லாத ஒரு நபராக ஒரு மனிதன் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அவனால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்று, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்கணும், அல்லது அவங்களுக்கு சரியான போதனை கிடைக்காம இருக்கும், சரியான இடம் கிடைக்காம இருக்கும், போதனை கிடைக்காம இருக்கும். சரி, ரைட். நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். கவனிங்க, நான் என்னை நம்புவேன் என்று சொன்னால் தேவனை என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. அதுதான் போன தடவை பார்த்தோம். ஆண்டவரை உயிர்த்தெழுதலுக்காக நான் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நான் எனக்கு என் மேல என்ன பண்ணியிருக்க கூடாது? நம்பிக்கை வச்சிருக்க கூடாது. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையை எனக்காக வாழ்வது, எனக்காக வாழ்வது. அவங்க யாரை நம்ப முடியாது? உயிர்த்தெழுதலுக்காக தேவனை நம்ப முடியாது. இரண்டாவதாக எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். கவனிங்க, எபேசியர் 1:18 அந்த முதல் லைன் எடுங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. கவனிங்க, இந்த நம்பிக்கை எப்படி உண்டாச்சு? எப்படி உண்டாச்சு? நான் தேடி, நான் கண்டுபிடிச்சி, நான் யோசித்து, இதுதான் சரி, இதுதான் சரி, அப்படி உண்டாச்சா? இந்த வேத புஸ்தகம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, எந்த மனிதனும் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே ஆண்டவரிடத்தில் வரவில்லை, ஆண்டவரிடத்துல வரவில்லை. அப்படி வரவும் முடியாது, அப்படி வரவும் முடியாது. ஆனால்
வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்னுடைய சிந்தனையை என்ன பண்ணல, ஆஃப் பண்ணிட்டு நீ என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லலை. வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்னை கவனிக்கும்படி செய்தார். அந்த வார்த்தையை நான் மனதிலே வாங்கும்படி செய்தார். அந்த வார்த்தையை என் மனதிலே சிந்தனை செய்யும்படி செய்தார். அந்த வார்த்தையை என் மனதிலே யோசிக்கும்படி செய்தார். எத்தனையோ பேர் கேட்க மாட்டாங்க, கேட்க விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. கேட்டாலும் அவர்களுக்கு உள்ளே போகாது. அவங்க விசுவாசிக்காதனாலே, தேவையில்லைன்னு நினைக்கிறதுனால அவங்களுக்கு புரியாது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த புரியலைங்கிறது அறிவுபூர்வமானதல்ல. அவங்க தேவையில்லை அப்படின்னு கேட்கறதுனால தான் அவங்களுக்கு புரிகிறது இல்லை. அப்படி புரியாது, அது அப்படியே போயிடும், அது அப்படியே போயிடும். ஆனால் தேவன் என்ன செய்தாருன்னா, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் சிந்தனைகளை, என் அறிவை, உணர்வை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தூண்டி விடுகிறார். எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அது ஒரு பக்கம் உண்மைதான், அதை மறுக்க முடியாது, ஆனால் தேவனை குறித்த சந்தேகம் இல்லாத முழு நிச்சயமான நம்பிக்கை எனக்கு ஏன் தெரியுமா உண்டாகுது, என்னை அழைத்தது அவர். நான் போல அவர்கிட்ட நான் என்ன பண்ணல, போல. ஒருவேளை வசனத்தை சொல்லும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவரை தேட ஆரம்பிச்சேன். ஆனா இந்த இனிஷியேட்டிவ், இந்த முதல் அடி யார் எடுத்து வச்சது, தேவன். அப்ப அதை நான் புரிஞ்சிக்கும் பொழுது அவர் தான் என்னை அழைச்சாரு அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகுது. அப்பனா என்னுடைய நம்பிக்கை எங்க முடிய போகுது, ஒரு பலனிலே முடிய போகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனை நம்பாதபடிக்கு நிச்சயமற்ற சூழல்ல எப்படி பதறுவான் தெரியுமா, அவங்களுக்குள்ள அவங்களே நம்பிக்கையை உண்டாக்கி இருப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? அப்படி உண்டாக்க முடியுமா? முடியும். நிறைய முறை சொல்லியிருக்கேன்ல. நீங்கள் சுவிசேஷம் ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவோம், பொதுவாக எப்படி சொல்லுவோம், அவர் விசுவாசிக்கத்தக்கதாக சொல்லுவோம். அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அப்படி என்ன பண்ணுவோம், அவருக்கு சொல்லுவோம். அதுல தப்பு இருக்கானா, தப்பு கிடையாது. ஆனால் நீங்க மனிதர்கள் மூலமாக நம்முடைய விசுவாசம் நிற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். நான் ஏன் அவரை நம்பி இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, இந்த நம்பிக்கையை எனக்குள்ளாக தோற்றுவித்ததே யார், ஆண்டவர். அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை அழைத்தார். என் இருதயத்திலே அந்த அழைப்பை நான் என்ன பண்ணேன், உணர்ந்தேன். இந்த அழைப்பை என்ன பண்ணுவேன், உணர்ந்தேன். ஆகையினாலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஆகையினாலே எனக்கு என்ன உண்டாயிருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. எப்ப நம்மளுக்கு குழப்பம் வரும் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை ஒன்று மனிதர்கள் மூலமா வருதுன்னா, நீங்க இப்போ உங்களுக்கு வேறமா சொல்ல பாருங்க, நம்ம பெற்றோர் இடத்துல இருந்து வந்திருக்கலாம். நான் வேறு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக என்னுடைய அப்பா அம்மாவுடைய மார்க்க நம்பிக்கை எதுவோ அதை தான் என்னதாகவும் இருக்கும். அப்ப அந்த மார்க்க நம்பிக்கை எதன் மூலமாக வருகிறது, என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக வருகிறது. நான் சொல்றது புரியுதா? சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த நாடு முழுவதிலும் ஒரே விதமான மார்க்க நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல, சில குறிப்பிட்ட நாடுகளில் அந்த நாடு முழுக்க ஒரே மாதிரியான மார்க்க நம்பிக்கை பெரும்பாலும் இருக்கும். அந்த நாட்டில் நான் பிறந்தேன்னா இப்போ என்னுடைய மார்க்க நம்பிக்கை எதுவாக இருக்கும், அந்த நாட்டில் எது இருக்கோ அதுவாக தான். இப்போ இது எங்கேருந்து வந்துச்சு, இந்த மார்க்க நம்பிக்கை எங்கேருந்து இருந்துச்சு, சூழல்ல இருந்து வந்தது. இப்போ விளங்குதா? ஒன்று என்னுடைய அப்பா அம்மாவிட்ட இருந்து வந்துடலாம், அல்லது இந்த மாதிரி நெருங்கிய நபர்கள்ட்ட இருந்து வரலாம், அல்லது என்னுடைய சூழல், நான் வாழ்கிற சூழல்ல இருந்து என்ன பண்ணலாம், எனக்கு வரலாம். இதெல்லாம் வேற, இதெல்லாம் வரல. இது இருக்கிற மாதிரி இருக்கும், காணா போயிடும். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இருக்கிற மாதிரி இருக்கும், காணா போயிடும். வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். அது ஏங்க அப்படி சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, ஆபிரகாமுக்கு நான் தேவனா இருக்கேன்னு சொன்னா அவன் என்னை விசுவாசிச்சான், அதனாலதான் நான் என்ன பண்றேன், ஆபிரகாமுக்கு தேவனா. யாக்கோபுக்கு எப்ப தேவனானேன்னா அவன் என்னை விசுவாசித்தான், ஆகையினாலே யாக்கோபுக்கு என்ன பண்ணேன், தேவனானேன். ஈசாக்குக்கு நான் எப்படி தேவனானேன்னு சொன்னா, ஈசாக்கு தனிப்பட்ட முறையில என்னென்ன பண்ணான், விசுவாசித்தான், ஆகையினாலே நான் ஈசாக்கு என்ன பண்ணேன், தேவனானேன். இப்போ புரியுதுங்களா? அப்ப ஏதோ ஒரு மனிதன் பாஸ்ட் அப்படியே கடவுளை பத்தி நல்ல விதமா சொல்லி 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 உங்க நம்பிக்கையை வளர்ப்பான்னு சொன்னால், இந்த நம்பிக்கை எப்படி வருது, வெளியில இருந்து வருது, வெளியில இருந்து
அதனால புரிஞ்சுக்கணும், வேத வசனங்களின் அடிப்படையிலே நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் அது உள்ளிருந்து வரணும். அது எங்க இருந்து வரணும்? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் எழுப்புகிற சத்தம். ஆண்டவர் எழுப்புகிற சத்தம். அதான் என்ன சொல்றாரு, பவுலை எப்படி அழைத்தாரோ அப்படிதான் நம்மையும் அழைச்சார். பவுலை எப்படி அழைச்சாரோ அப்பதான் நம்மையும் அழைச்சார். என்ன ஆண்டவர் அழைக்கும் பொழுது எனக்கு சத்தம் கேட்கல, தினம் எனக்கு சத்தம் என்ன பண்ணல, கேட்கல. ஆனா அந்த அழைப்பின் சத்தம் யாரோ ஒரு மனிதன் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன பண்ணுச்சு, கிடைச்சிச்சு. நீ ஒரு பாவியா இருக்கிற, நீ என்கிட்ட என்ன பண்ணணும், வரணும். இங்க என்ன சொல்றாருன்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். தேவன் என்னை அழைக்கும் பொழுதுதான் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை என் இருதயத்திலே நான் அனுபவித்து உணர்ந்து அதுக்கு பிற்பாடி அவர்கிட்ட வாங்கும் பொழுதுதான் என்னுடைய நம்பிக்கை இன்னது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுடைய நம்பிக்கை இன்னதுன்னு உங்களுக்கு புரியுமா? அப்ப இப்ப எனக்கு வசனத்தை சொன்னவங்க செத்து போயிட்டாலும் நான் ஆண்டவர் இருக்க பிடிச்சிக்குவேன். நான் சொல்ல புரியுதா? எனக்கு வசனத்தை சொன்னவங்க தப்பு பண்ணாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன். ஏன்? என்னுடைய நம்பிக்கை யார் மூலியமா வந்திருக்கு? என்னை அழைத்தவராலே. என்னை அழைத்தவராலே. இல்லாட்டி எப்படி கேள்வி கேட்பேன்? அவங்களே செய்யறாங்கல்ல, என்ன கேள்வி கேட்பேன்? இல்லாட்டி இந்த நம்பிக்கை எனக்குள்ள வரலன்னா, என்னை யாரோ ஒருத்தர் சொல்லி சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். யாரோ ஒரு மனிதன் தான் எனக்கு பைபிளை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாரு, சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். கொஞ்ச காலம் நானும் அவங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன். இது இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, நானும் கேட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஆனா அதுவே என்றென்றைக்குமானதான் இல்லை. தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிற ஒரு சூழலுக்கு என்ன ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. ஆனா தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை எனக்குள்ள கேட்கும் பொழுது எனக்கு உண்டா இருக்கிறது இல்லையா ஒரு நம்பிக்கை, அது அவராலே. அது இன்னது என்று எனக்கு தெரியுங்களா? பவுல் என்ன சொல்றாரு, அது இன்னது என்று எனக்கு தெரியும். அப்ப அவங்களே தப்பு பண்ணாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். நீ ஜனங்களுடைய பெரும்பாலான கேள்வி என்ன, அவங்களே அப்படி பண்றாங்க என்பது ஏன்? இவங்களுக்குன்னு தனி ஓன் ஐடென்டிட்டி கிடையாது. அதாவது என்னன்னா, தனிப்பட்ட விதத்திலே இவர்கள் தேவனை என்ன பண்ணல, நம்பல. பெரும்பான்மையான இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேர் அப்படிதானே பிரதர் சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய நம்பிக்கை எதை சார்ந்ததா இருக்கு? பெரும்பான்மையான மனிதர்களை சார்ந்து இருக்கு. பெரும்பான்மையான மனிதர்கள் அப்படித்தானே சொல்றாங்க. அந்நிய பாஷை, அபிஷேகம், கர்த்தர் வராரு, கர்த்தர் போறாரு, பெரும்பான்மை என்ன பண்றாங்க அப்படியான சொல்ல. அப்ப இவங்க நம்பிக்கை எங்க வைக்கிறாங்க? பெரும்பான்மையான கூட்டம் எதை சொல்லுகிறதோ அதை என்ன பண்றாங்க, நம்புறாங்க. இவங்க இப்ப தேவனுடைய அழைப்பை கேட்டு இவங்க இருதயத்துல வந்து நம்பிக்கை அது கிடையாது. இவங்க பெரும்பான்மையான கூட்டத்தை என்ன பண்றாங்க, நம்புறாங்க. இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. பெரும்பான்மையான கூட்டத்தை நம்பலாம், அப்பா அம்மாவும் என்ன பண்ணலாம், அதன் மூலியமா என்ன பண்ணலாம், நம்மளுக்கு நம்பிக்கை வரலாம். சில பேர் பைபிள் படி, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு. அந்த ஆள் இல்லாட்டி அது அத்தோட போயிடும், அத்தோட போயிடும். சில சமயம் இந்த நம்பிக்கை ஆண்டாண்டாக கூட தொடரும். 10 வருஷம் கூட ஒருத்தருக்கு நீங்க பைபிள் படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா அப்படி சொல்லி 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 வரலாம். 10 வருஷம் அந்த ஆள் காணா போனோன்னே இவங்களும் காணா போயிடுவாங்க. சொல்ல புரியுது? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் வேணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள்னா ஏற்கனவே இருக்கு, ஆனால் இன்னும் நீங்கள் அதை என்ன பண்ணணும், விரிவாக பார்க்கணும். எதை பார்க்கணும் அப்படின்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்கள் இடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். இந்த அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, மூடிக்கொள்வது. அபிஷேகங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? சமஸ்கிருத வார்த்தை. என்ன பொருள்னா மூடிக்கொள்வது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கவனிங்க. 2 அல்லது 3 முறை வந்திருக்கு அந்த வார்த்தை. அது எந்த பொருளில் சொல்லப்பட்டிருக்கலாம் நீங்களே பாருங்க. அல்லது புதிய ஏற்பாட்டில் ஆராதனை அப்படிங்கிற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்க, எந்த பொருள் அதை சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க, நீங்களே பாருங்க.
தமிழ்லேயே நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது, வாங்கி பாருங்க. சரி கவனி. பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முழங்கால் படியிடுவது தேவனுக்கு அடிப்பணிவதற்கான அடையாளம். அதையும் தாண்டி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, படுத்துறாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இப்போ இந்த பக்தியை ஆண்டவர் மெச்சுறாரான்னா கிடையாது. மாம்சத்தில் இருக்கிற பக்தி ஆண்டவர் என்ன பண்ணுறது, அழிவுக்குரிய எதை கொண்டும் நீங்கள் தேவனை என்ன பண்ண முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. கவனிங்க, ஆவியில எப்படி நீங்க அடிபணிவீங்க? அதாவது என்ன, நீங்க பழகு புரிஞ்சுக்கலாம். அடிப்பணிவதுன்னா ஆவியில எப்படி அடிபணிவீங்க? எப்படி அடிப்பணிவீங்க? சரி, யாரால அடிப்பணிய முடியாது. அதுக்கு அடுத்து வருவோம், எப்படி அடிப்பணிவது. இல்லை அடிப்படைய வேணும் அப்படிங்கிற அவசியம் ஆவியில எப்போ வரும்? 3 கேள்வி. ஆவியிலே எப்படி அடிப்பணிவது, அல்லது அடிப்பணிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரும்? யார் அடிப்பணிய முடியாது? கவனிங்க. கலெக்டர் ஊருக்கு வர்றாரு. கலெக்டர் என்ன பண்றாரு? ஊருக்கு வர்றாரு. எல்லாம் அவர் என்ன பண்ணுவாங்க, வணங்குவாங்க. கலெக்டர்னா யாருன்னே தெரியாதவங்க அவர் வணங்க முடியுமா? உங்களுக்கு விளங்குதா? கலெக்டர்னா எனக்கு யாருன்னே தெரியல, அவர் வணங்க முடியுமா? கலெக்டர் வணங்க முடியாது. அப்போ கலெக்டர் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? சிம்பிளாக சொல்லுங்க. கலெக்டர் யாருன்னா என்னை ஆட்சி செய்பவர், அவ்வளோதான். நீங்கள் அவரை பர்சனலாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யார், என்ன ஊர்லேருந்து வர்றாரு, எங்கே படித்தார், எத்தனை மார்க் வாங்கினாரு, அதெல்லாம் கிடையாது. அவர் என் மேலே அவர் என்னவா இருக்காரு, அதிகாரியாக இருக்கிறார். அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா என்னை வணங்க வைக்குது. அடுத்து வணங்குவதுன்னா என்னன்னா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும், கேட்டு ஆகணும், கேட்டு நடப்பேன். அதுதான் அர்த்தம். நீங்கள் சொல்கிறத என்ன பண்ணணும், கேட்கணும், கேட்டு ஆகணும். கேட்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷனா, அதாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். கேட்கலாம் அல்லது கேட்காம போகலாம் அப்படின்னு கிடையாது. இப்படி கிடையாது. கேட்டு ஆகணும், கேட்டு நடக்கணும், செய்யணும். ரைட்டா? அப்போ கலெக்டர்னா யானே தெரியாதவங்க என்ன பண்ண முடியாது. அப்போ தேவனை அறியாதவர்கள் அவர் என்ன பண்ண முடியாது. ரோமர்கள் நிருபத்தை வாசிக்கிறோம். அவரை அறியாதவர்கள் எப்படி அவர் என்ன பண்ணுவாங்க, வணங்குவாங்க, அவரை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் தேவனை குறித்த அறிவை ஒருவனுக்கு தராம நீங்கள் அவனை தேவனை வணங்க செய்ய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தொழுகை எங்க ஆரம்பமாகுது? எனக்கு தேவனை குறித்த அறிவு உண்டாகும். சிக்கவனிங்க, யார் தேவனை யார் வணங்க முடியாது, தேவனை யார் தொழுது கொள்ள முடியாதுன்னா, தேவன் யாருப்பா, எனக்கு அவர் அதிகாரியா? தேவனுக்கு ஏன் நான் அஞ்சணும்? ஏன் அவர் சொல்றதை கேட்கணும்? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்படி செய்யாட்டி என்ன போ அப்படிங்கிற ஆளும் யாரை பண்ண முடியாது. அதாவது கடவுளுடைய அதிகாரத்தை கடவுளுடைய அதிகாரத்தை, ஆளுகையை, ஏகாதிபத்தியத்தை என் வாழ்விலே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பேன் என்று சொன்னால் நானும் யாரை இது பண்ண முடியாது, கடவுளை ஆராதிக்கவோ வணங்கவோ முடியாது. சரி, இது 2 நான் சொல்லிட்டேன். யார் ஆண்டவரை வணங்க முடியும், வணங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் அவரை வணங்க வேண்டும்ங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆவியிலே எப்படி அடிப்பணிவீங்க யோசிச்சு பாருங்க. ஆவியிலே எப்படி அடிப்பணிவீங்க? கவனிங்க, என் சம்பாத்தியத்திற்கு உட்படாத ஏதோ ஒரு தவறான விதத்தில் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வருது. சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அப்படியே வச்சுக்குவோம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஊழியம் கூட செய்கிறேன், அப்படி கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன், சர்ச்சைக்கு கட்டியிருக்கேன், பாட்டு போட்டிருக்கேன், பாட்டு கேட்குறேன், என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். என்னுடைய சம்பாத்தியத்திற்கு தகுதி இல்லாத இழிவான விதத்தில் ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு வருது. அப்படி வரும் பொழுது என் மனம் எந்த சலனம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா, அந்த முடிவை யார் எடுக்கிறேன்? நான் எடுக்கிறேன். நான் அதை ஏற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, என் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இது அவருக்கு பிரியம் இல்லை,
அந்த ஆண்டவருக்கு இது பிடிக்காது. அப்ப அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதை நான் அறிஞ்சு வச்சிருக்கேன். அவர் ஆண்டவர் என்பதையும் அறிஞ்சு வச்சிருக்கேன். என்னை விட மேலானவர்ங்கிறதையும் அறிஞ்சு வச்சிருக்கேன். அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதது எது, அவர் சந்தோஷப்படுவார் சந்தோஷப்பட மாட்டாருங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கேன், அறிஞ்சு வச்சிருக்கேன். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், அறிஞ்சு வச்சு. அப்படிங்கும் பொழுது அது நோ சொல்றோம் இல்லையா, அங்கதான் நீங்க அடி பண்ணிடுறீங்க. யாருக்கு அடி பண்ணிடுறீங்க? இப்ப ஆராதனை புரியுதா? அந்த நோ சொல்றேன் பாருங்க, அதுதான் ஆவியிலே முழங்கால் படிக்கிறது. மறுபடியும் திட்டணும்னு தோணுது. இப்ப இன்னொரு ஆழமான உணர்வு வருது, சேச்சா இது கடவுளை என்ன பண்ணும், துக்கப்படுத்தும். மறுபடியும் என்ன பண்ண மாட்டேன், நான் வசப்பாட மாட்டேன். அதுதான் ஆவியிலே அடிப்பணிவது, அதுதான் முழங்கால் பணிவது, அதுதான் சாஸ்தாங்கமாய் பணிந்து கொள்வது. இதுதான் ஆவியிலே ஆராதனை செய்வது. இப்ப சொல்லுங்க, இது ரசிக்கப்படாதவங்களுக்கு வருமா? நான் தான் ராஜா நானே மந்திரின்னு வாழ்றவங்களுக்கு வருமா? ஆனா ரட்சிக்கப்படாதவங்க முழங்கால் படியிட முடியுமா? முடியும். ரட்சிக்கப்படாதவங்க படுத்துக்க முடியுமா? முடியும். நான் சொல்ல புரியுதா? என்ன சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நாங்க என்ன பண்ணல, நம்பிக்கை வைக்கல, ஆவியினாலே தேவனுக்கு என்ன பண்றோம், ஆராதனை செய்யலாம். இப்ப இந்த பெந்தேகோஸ்தேக்காரங்க எப்படி திருப்பிட்டாங்கன்னா, ஆவியினால ஆராதனை செய்வதுன்னு என்னன்னா நிலை மாறி போவது. அவங்க ஆராதனை என்ன நினைச்சிட்டாங்கன்னா நிலை தடுமாறி போவது, புத்தியை மறந்த நிலைக்கு போவது. சொல்ல புரியுதா? நிதானம் மற்று போவது, மயக்க நிலையை அடைவது, நிதானமற்று போவது, கட்டுப்பாட்டை இழந்து போவது. இதைதான் என்னன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஆவியில. நான் சொல்றேன், பேய் பிடிச்சவங்க எப்படி ஆடுறாங்க, மற்ற இடங்கள்ல ஆடுறாங்களா இல்லையா, அது ஆவியிலையா? அப்படி அப்படி சொல்லிட்டாங்க. அது ஈஸி. அது என்னதுங்க, ஒரு மனிதனை கட்டுப்பாடு இழக்க செய்து, ஒரு மனிதனை உணர்ச்சி வயப்படுத்தி. மைக்கேல் ஜாக்சன் பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா இப்படி கிழிச்சுப்பாங்க கண்ணத்தை. வாலிபர்கள் அவன் என்ன செய்யணும்னு தெரியாது, அவனோட கண்ட்ரோல் இல்லாம முகத்தை என்ன பண்ணிப்பான், அப்படியே கிழிச்சுப்பான். பெந்தகோஸ்தே சபைகள் நடக்கிறது இதுதான். மயக்க நிலையை, புத்தியை மிஞ்சி போவதை, உணர்ச்சி வசப்படுவதை, தடுமாறி போவதை, புத்தியை இழந்து போவதை, மெய் மறந்து போவதை இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆவியில் ஆராய்ச்சின்னா அது இல்லை. கவர்னிங், உள்ளிருந்து ஒருவரை பிரியப்படுத்த வேண்டும். சப்ஜெக்ட் போவாங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த ஆவியிலே கடவுளுக்கு அடிப்பணிவதை அறியாதவர்கள், ஆவியிலே கடவுளுக்கு அடிப்பணிந்து வாழ்வது அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாதவங்க, அதை செய்யாதவங்க, அவங்க எது மேல நம்பிக்கை வைப்பாங்க, இயல்பா மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆவியில ஒன்று ஆராதிப்புன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்படாதவங்க அதை செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாது. 10 லட்சம் ரூபா தப்பா வருதுன்னா ஒரு ரட்சிக்கப்படாதவனுக்கு சந்தோஷம் தானே, விடுவானாங்க 10 ரூபா விடுவானா முத. ஏன்னா அவனுக்கு என்னத்தை கொடுக்குது, அது மகிழ்ச்சியை தருகிறது. கடவுளை பிரியப்படுத்துவதன் மூலமாக வருகிற மகிழ்ச்சியை ஒருவன் அறியாது இருக்கும் பொழுது கடவுளை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். 3 நாள்ல மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் என்ன பண்ணலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமா என்ன பண்ணலாம், அப்படி செய்யலாம். கவனிங்க, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாம் நானும் வைக்கலாம் அப்படிங்கிற. வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாம்னா நானும் என்ன பண்ணலாம் அதிகமா எப்படி என்ன பண்ணலாம் செய்யலாம். பைபிள் கொடுங்க, அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேறொருவருடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கலாமான்னா வைக்கலாம். எப்படி, ஒரு முறை ஊட்டியில ஒரு சகோதரன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கியாப்பா
பரலோகம் போவியான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் கேட்டது சொல்ல, நான் சந்திச்சது, எனக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தாரு தெரியுமா? எனக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தாரு தெரியுமா? இவங்க யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க? என் மாம்சத்தை நம்பினாலும் பரவாயில்ல, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்ப்பா, நான் பரலோகம் போயிடுவேன்னா கூட அது என்னது? என்னுடைய மாம்சத்தை நம்புவது. உங்களுக்கு புரியுதா? இதை கூட ஏற்றுக்கலாம்னா தலையெழுத்தேனாவளாவது ஏற்றுக்கலாம். எனக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தாரு தெரியுமா அப்படிங்கும் பொழுதுதான் இவங்க எதை நம்புறாங்க? ரொம்ப கூட்டம், அப்படியே செருப்பெல்லாம் காணா போயிடும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த சர்ச்சைக்கு போனால் என்னதுங்க, கடவுள் என்ன பண்ணிட்டாரு? சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாங்கன்னா அவங்க கடவுளை நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க எதை நம்புறாங்க? இன்னொரு மாம்சத்தை நம்புறாங்க. ஒருத்தர் பாட்டு பாடினா இவங்களுக்கு கடவுளை என்ன பண்ண முடியாது, அதை இன்னொருத்தர் பாட்டு பாடினா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? கடவுளை என்ன பண்ணலாம்? இப்போ இவங்க யார் மாம்சத்து மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க? தேவனை அறியாத மனிதன் ஒன்று தன்னுடைய மாம்சத்தை நம்புவான், அதை விட கொடுமையானது இன்னொருவருடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கையே. நீங்களும் நானும் என்ன சொல்லணும்னு வேதம் எதிர்பார்க்குறான். நாங்களோ இன்னொருத்தரையும் நம்பல, எங்களையும் என்ன பண்ணல, எங்களுடைய நம்பிக்கை எங்கே வச்சிருக்கோம்? ஆண்டவர் மேலே வச்சிருக்கோம். உண்மையாவே யோசிச்சு பார்ப்போம். 4 காரியங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க. கண்களை மூடுவோம், நாம் செய்வோம். ஆண்டவர் பார்ப்போம்.